உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. நிச்சயமாகவே முடிவு என் கண்ணீர் வீண் போகாது. இருதயம் அப்படியே மகிழ்ச்சி அடைந்தது. அல்லேலூயா. நீ ஞானந்தானே கேட்ட, நீ கேட்டது என் இருதயத்தை அப்படியே கவர்ந்து கொண்டதுப்பா. நீ ஞானத்தையும் உனக்கு தாரேன், நீ கேட்காத செல்வத்தையும் உனக்கு தாரேன், நீ கேட்காத தீர்க்காயுசையும் தாரேன். கையை தட்டுங்க. பிசாசு எதுங்க, பாவத்தை எதுங்க, கொல்லாத காரியத்தை எதிர்க்கிறேன்னு ஒரு வாயில சொல்லுங்க நீங்க. ஆமா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்திலே அப்படியே உங்களுடைய அந்நிய பாஷை சத்தத்தை அப்படியே ஒரு தூகம் போல லாபா ஹண்டே ஹலரா ஹதனகா டயாந்தோரபோ ஷண்டனமா லீப்ரோ ஷண்டனகரா ஹதியாந்தனமா. எனக்குள்ள நீங்க இருப்பதற்காக நன்றி. நான் தான் ஆலயம், எனக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. எல்லா அவயங்களும் ஆராதிக்கட்டும். ரீஷர்டர் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இது நீங்க சரீரம் ஆண்டவரே, இது உங்களுடைய சரீரம். விலைக்கிரயம் கொடுத்து நீங்க வாங்கியிருக்கிறீர் ஆண்டவரே. இது இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறது. பேர் சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுன்னு சொல்லி கூப்பிடுங்க. லாமானா ஹது அடலரமா ரேகபோஷோ. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரோபா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். லீமாரா ஹரியாண்ட ஆண்டவர் 24 மணி நேரமும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எலீரே எலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுவோம். எலீரே எல்லாரும். போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும். அவர் எல்ரோஹி, உம்மை நம்பி வாழ்பவர். உணர்ந்தவங்க. Oh, I love you Jesus. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன்னா அமர்ந்தவன்னா. சொல்லுவோம். குப்பையில் அவர் சிறிவன புழுதியிலிருந்து எளிவன குப்பையிலிருந்து அமர்ந்தவன்னா அமர்ந்தவன்னா. உம் கிருபைக்கு உதாரணமாக என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எளிரே எளிரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எளிரே போதுமானவர், யெகோவா தேவையிலும் அதிகமானவர். என கையேந்த விடல, என தலை குனியவும் விடல, என கையேந்த விடல, என தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் ஏமாற்றம் இல்லை. நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. மனிதர்களை ஏமாத்திட்டாங்க, டாக்டரை ஏமாத்திட்டாங்க. உம்மை நம்பி வாழ்பவர் ஏமாற்றம் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி மனிதர்கள் என் கிட்ட வந்து அவன் கையேந்தட்டும், அப்ப நான் அவனுக்கு நான் கொடுக்கிறேன். என் கிட்ட வந்து கேட்கட்டும். கையேந்த விடுபவர்கள் மனிதர்கள். நண்பர்கள் உங்களை கையேந்த விடுவார்கள். உலகம் உங்களை கையேந்த விடும். அவங்க வந்து என்கிட்ட வந்து கையேந்து நிக்கட்டும், அப்ப நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யறேன். எனக்கு முன்னாடி வந்து கையேந்தட்டும், அப்ப நான் உங்களுக்கு ஏதாச்சும் நான் செய்யறேன்னு சொல்லுகிறது உலகம். ஆனால் இயேசு கேட்காததையும் கையேந்தாமலே அவர் தருகிறவர். என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும்
என்ன கையேந்த என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவன் ஏமாற்றம் இல்ல. உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல. என்ன நீங்க கையேந்த விடல டாடி. ஏமாந்து போவரமாக ஷாண்டலரா விட்டதில்ல. ஏளிரே போதுமானவர் என் தேவையிலும் அதிகமானவரே. ஓ ஏளிரே, ஏளிரேன்னு சொல்லுவோம். போதுமானவர் என் தேவையிலும் அதிகம். இப்ப சொல்லுங்க, என்ன என்ன கையேந்த விடல. அவர்கிட்ட கையேந்திட்டீங்கன்னா மனிதர்களுக்கு முன்பதாக அவர் கையேந்த விடுவதில்லை. தலை கூடியவும் விடல. உம்மை நம்பி வாழும் ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவது அவர் ஏமாத்துகிற தெய்வம் அல்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு அவர் சொல்லி செய்யாமல் இருக்கிற தெய்வம் அல்ல. ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்ல. அப்பா அப்பா உம் மகனா, உம் மகனா. கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா. ஓ ரபா மகனா, இயேசுவை கட்டி பிடித்து அப்பா 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 உம் மகனா, உம் மகனா. மறுபடியும் சொல்லுவோம், அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கண்ணீரின் மணிதானே அப்பா உமக்கு நான். கண்ணீர் மணிதானே அப்பா உம் கண்ணீர் மணி நான். உம் கண்ணீர் மணிதானே அப்பா கண்ணீர் மணிதானே அப்பா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசனம் இந்த இடத்தை சுற்றிலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உடைய கிருபையின் நதியினால எங்களை மூளை பண்ணுங்க, நாங்கள் மூழ்கி இருக்கட்டும். கிருபையின் நதியில் நான் மூழ்கணும். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றே. உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். Come on, speak it over and over. நீ திறந்து நடத்தி சென்றே. புது கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நட. புது கிருபை, புது கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ எல்லாரையும் எல்லாவற்றையும் மறந்து கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா உம் மகனா, உம் மகனா. அப்பா அப்பா உம் மகனா, உம் மகனா. கண்ணீர் மணிதானே அப்பா. கண்ணீர் மணிதானே அப்பா. ஓ கண்ணீர் மணிதானே அப்பா. நான் கண்ணீர் மணிதானே அப்பா. ஓ ராகாச்சனமாஷ், உன் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உன் நிழலில் தான் என் பாதுகாப்பு. கரங்களை உயர்த்தி உன் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உன் நிழலில் தான் என் பாதுகாப்பு. உன் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை.
என்ன ஒரு அர்த்தமுள்ள பாடல். மறுபடியும் உம் கண்கள் என்னை விட்டு. இந்த ஒரு ஆட்டை தேடி வந்தீங்க, உங்க கண்ணு என் மேல இருந்தது. மறுபடியும் உம் கண்கள் என்னை விட்டு விலக. Oh God is holy. கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா மகனா உமகனா அப்பா அப்பா உமகனா உமகனா கண்ணின் மணிதானே அப்பா. உனக்கு என்னை கண்மணியாக வைத்திருக்கிறோம். சொல்லுங்க. அப்படியே ரெண்டு கரங்கள் எல்லாரும் உயர்ந்து வசனம் சொல்லுகிறது. அவர் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? உலக பிரகாரமாக இருக்கிற தகப்பனே நல்ல ஈவை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கும் பொழுது பரம தகப்பன் அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கேட்டாலும் கொடுப்பார். நீங்க விசுவாசத்துல இந்த மலை என்னை விட்டு ரிமூவ் ஆகணும், விசுவாசத்துல நீங்க என்னென்ன இந்த அறைக்குள்ள நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுடைய கரத்துல கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை தராமல் கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க தான் பாடணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அப்பான்னு சொன்னா போதும், அவர் ஓடி வருகிற தெய்வம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் உங்களை எடுத்து உயர்த்துகிற தெய்வம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா மகனா அப்பா அப்பா. உங்க பையன் உங்களுடைய மகள் உடைய சமூகத்தில் நிற்கிற மறுபடியும் அப்பா அப்பா அப்பா. மறுபடியும் சுதந்திரத்தை கொடுக்கிறார். அவர் கட்டி பிடிக்கிறார். மார்புல வைக்கிற தெய்வம், தோல்ல சுமக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை let's celebrate. நல்ல கரங்களை தட்டி. இவ்வளவுதானா? அவர் அப்பான்னு கூப்பிடுகிற அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறவர்கள் யாரையும் கர்த்தர் சும்மா அனுப்புகிறது இல்ல. அப்பா கண்டிப்பா ஏதாவது கொடுத்துதான் அனுப்புவா. ஓரே மாமா ஹடல ரேகா ஷாண்டோல ரபாதியாண்டனமா. நீங்க சுகத்தை விரும்புகிறவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும், பலத்தை விரும்புகிறவர்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. அப்பான்னு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. மகளா வந்திருக்கிறாங்க, பாவியா வரல, மனம் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஏதாவது என்னுடைய அப்பா செய்ய மாட்டாரா? ஏதாவது நான் கேட்டா செய்ய மாட்டாரா? அப்பா உன்னுடையது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கர்த்தல கொடுத்திருக்கிறார். ஓ ராபா பாபா ஷெட்டரோ கண்ணின் மணிதானே கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க உள்ளத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நீங்க அப்பான்னு அவரை கொண்டு வரும்போது கர்த்தர் உங்கள் இடத்துல இருந்து வெளிப்படுவார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம்.
ஆக்சுவலாக நேற்று நானும் ஷேரனும் வீட்டில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரேயர் பண்ணி மாடியில் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருந்தோம். மனுஷங்க எதையும் கொண்டு வந்ததில்லை, மனுஷங்க எதையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்கு ஓடுறீங்க? பக்கத்தில் பார்த்து, எதுக்கு ஸ்ட்ரெஸ், எதுக்கு அதை நினச்சி இதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறீங்க? ஒன்னையும் கொண்டு போக மாட்டோம். நல்லா கிராமத்து பாஷையில் சொல்லுங்க, என்னத்தை கொண்டு போற? கிராமத்து பாஷையில் உங்க பாஷையில் சொல்லுங்க பாருங்களேன், என்னத்தை கொண்டு போற? ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போறதில்லை. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? மனுஷங்களுடைய அன்பு, இன்னைக்கு கிடைக்கிற அன்பு நாளைக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா உங்களை விட்டுட்டு போயிடும். நாங்க நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம், நானும் என்னோட ஒய்ஃப் பேசிட்டு இருந்தோம். ரட்டன் டாடா எத்தனையோ கார் அவருக்கு இருக்கிறது, பென்ஸ் கார், ஆவுடி, டாட்டால எத்தனையோ பிராண்ட் கார் வச்சிருந்தார். ஆனா அவர் மரிக்கும் போது ஆம்புலன்ஸ்ல தான் அவரை கூட்டிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸ்ல, சொந்த கார்ல கூட, காருக்கு சொந்தமானவர் அவர், சொந்த கார்ல கூட போக முடியல, ஆம்புலன்ஸ் அலங்காரம் பண்ணி கொண்டு போனாங்க. நீங்க நினைத்துட்டு இருக்கிறீங்க நீங்க எதுக்காக ஓடுறீங்களோ அது உங்க கூட வராது. ஆனா இந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கிற, இந்த இடத்துல நீங்க விதைக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் அது விலையேற பெற்றது. கண்ணீரை நான் விதைக்கிறேன், கம்பீரமான அறுவடையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது விலையேற பெற்ற ஆசீர்வாதம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மன்னாவா இருந்தாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம், 2 இட்லியா இருந்தாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம், ஒரு சின்ன பாயா இருந்தாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம், சின்ன வருமானமா இருந்தாலும் அது ஆசீர்வாதம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், என் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், என் வலது புறத்துல 10000 பேர் விழுந்த எதுவும் என்ன அணுகவே அணுகாது. கர்த்தர் உங்களை சுற்றிலும் வெங்கல கதவு போல வேலையிட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். You are completely protected by God's hand. ஒரு கரம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, ஒரு கரம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அது தெய்வீக கரம், அது பாதுகாக்கிற கரம், அது தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை பாதுகாக்கிற கரம். நல்ல கரங்களை தட்டி, உம்மை நான் சம்பாதித்திருக்கிறேன், உம்முடைய அன்பை நான் சம்பாதித்திருக்கிறேன். Oh, we love you Jesus. Hallelujah. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி அவர் அப்பானை எல்லாரும், without any music, we're going to call from deep inside, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 2 கரங்களை உயர்த்தி, அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, love you father. அப்பா, எந்த மதத்திலையும் அப்பான்னு யாரையும் நீங்க கூப்பிட முடியாது. God has given this authority, God has given this that gratefulness, அந்த ஒரு பரிமாணத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, அப்பா அப்பா மகனா சொல், மகளா உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன். அப்பா மகனா மகனா மணிதானே அப்பா, நாம் கண்ணீர் மணிதானே அப்பா. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை உயர்த்துவோம், மேன்மை பாராட்டுவோம். We give you all the glory, all the honor. We exalt your name today. சிலுவையை உயர்த்துகிறோம், இரத்தத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய sacrifice-ஐ உயர்த்துகிறோம், உம்முடைய தழும்புகளை உயர்த்துகிறோம். Let your name alone be exalted over all the names, Jesus. Hallelujah. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணவே. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி நல்ல கரங்களை தட்டி நீங்க அவருடைய சமூகத்துல கொண்டாடிட்டீங்கன்னா இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் கொண்டாட வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். 1 2 3 4. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக. யாருங்க நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே. வாக்குத்தத்தம் சொல்ல, உன்னை நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. I speak a new season. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே. கரங்களை தட்டி, உண்டு நம்பிக்கை வீண் போகாது, என் கண்ணீர் வீண் போகாது சொல்லுவோம். ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் கண்ணீர் வீண் போகாது.
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக செய்திடுவார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். தலைக்கு மேல அவர் உள்ளம் கையில உங்களை வரைந்திருக்கிறார், தாங்கி இருக்கிறார், தாயின் கருவில சுமந்திருக்கிறார். அவர் காத்திடுவார் கண்ணின் மணி போல. வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம் நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. கண்ணீர் 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 வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு. என்னுடைய ஜெபங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. இப்ப தலைக்கு மேல என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். இயேசு பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். புதிய ஆசீர்வாதத்தின் கதவு பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். ஹalleluya. Thank you Holy Spirit. எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீங்க சாபமானீங்க. அந்த சிலுவையை நாங்கள் நினைக்கிறோம், இரத்தத்தை நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். எங்களை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக நீர் பாவியானீர். அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களை முழுவதுமாக பரிசுத்தமாக மாற்றி எங்களுக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மீதியான பாகத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. சோஸ்திரம். வெறும் கையோடு கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையோடு கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஆமீன். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே நடவேறுச்சு. 2 குழந்தைகளை வச்சுட்டு, 2 பொன் குழந்தைகளை வச்சுட்டு வெறும் கையோடு நின்ன எனக்கு ஏசப்பா எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணை எப்படி நான் படிக்க வைக்கிறதுன்னு திகச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அவள் +2 முடிக்கும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு அவள் எக்ஸாம் அவள் எழுதும்போது நான் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஏசப்பா கிட்ட முண்டி போட்டு அழுன்னு அழுதுகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏசப்பா, நான் என்ன பண்ண போகிறேன்னு நிற்கும்போது சனிக்கிழமை இங்கே விடுதலை உபவாச ஜபத்துக்கு வரும்போது பிரதாப் பாஸ்டர் வசனத்தில் சொன்னார், நீ என் மகளே அழுகிற, உனக்கு ஃபீஸ் தானே கட்டணும், நான் கட்டுறேன். அப்படி தான் ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் அது எனக்கான வார்த்தையை நான் அதை பிடிச்சேன். ஏசப்பா நீங்கள் தான் அது சொல்லியிருக்கீங்க, ஃபாஸ்டர் வாயில் வந்தாலும் அது நீங்கள் சொன்ன வார்த்தை, அது நீங்கள் சொன்னீங்கன்னு நான் இருக்க பிடிச்சி தினமும் அதுக்காக ஜெபிச்சேன். ரிசல்ட் வந்தப்போ ஒருத்தர் கூட சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி புள்ள என்ன மார்க்கு, எங்கே சேர்த்துற, என்ன படிக்கிற, ஒருத்தர் கேட்கறக்கு கூட ஆள் கிடையாது. பாஸ்டர் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க தான் அம்மா மாதிரி கேட்டாங்க, என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. இல்லைம்மா ஒரு பிரச்சனை இல்லை, அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கிறா, அவங்க ஸ்கூலில் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னு. அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் ஏசப்பா வந்து எலியாவுக்கு ஒரு உதவியை செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு உதவி, ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க அதில் எல்லா ஹெல்ப்பும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க காலேஜ் சேர்றதுலேருந்து என்னென்ன வேணுமோ இது வரைக்கும் நாங்கள் காலேஜுக்கு போகல, ₹1 நாங்கள் செலவு பண்ணல.
கர்த்தர் வந்து அவளுக்கு இன்ஜினியரிங் சீட் கொடுத்துருக்காரு. எல்லா ஃபீஸும் ஃப்ரீ. நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு, புக்குக்கு, என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றுத்துக்கும் நான் யோசித்தேன். ஆனால் அவளுக்கு ₹1 கூட இல்லை. எல்லாமே ஃப்ரீயாக அவள் நினச்ச சீட்டை ஏசப்பா கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காரு. ஹாஸ்டல் போகணுமா, இது எல்லாம் நான் நினச்சி பயந்தது காட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செம்மையாக எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமோன் தேவாலயம் அப்போ கட்டப்படல. அப்போ ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்க. சாலமோன் கர்த்தருக்கு பயப்படுறான். அப்பா நடந்தது போல நடக்கணுமே அவனுடைய விருப்பம் இருக்குது. அவனுக்கு பலிபீடம் கட்டுறான். 1000 பலி செலுத்துறான். முந்தின வசனத்தை படிச்சீங்கன்னா 1000 பலி செலுத்துறான். இப்ப பலி செலுத்தி முடிஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் ராத்திரியில கிபியோனில அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, ஆலயம் கட்டப்படலை, ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு பாருங்க, பலிபீடத்தை கட்டி 1000 சர்வாங்க தகன பலி செலுத்துறான். 1000 என்பது அது ஒரு பொருள். 1000 ஆடு பாருங்களேன். எங்கேயாவது நீங்க அப்படி பார்த்திருக்கீங்களா? 1000 ஆடு. வசனம் வாசிமா. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இதை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசித்தேன், 1000 பலி செலுத்துறான். அந்த நாட்களில் பலியத்தான் ஆண்டவர் விரும்புவார். பலிபீடத்துக்கிட்ட வந்தாலே அவன் பாதுகாக்கப்படுவான். பலிபீடத்தை தொட்டாலே பரிசுத்தம். அப்போ பலிபீடத்தில் 1000 ரத்தம் சிந்தனை ஒன்று அப்படி தூங்கிட்டான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். சாலமோனேன்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு, நீ விரும்புறத பலி செலுத்திட்ட பத்தியா, நீ செலுத்தின பலி எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு. நீ விரும்புறத என்கிட்ட கேளுப்பா அப்படிங்கிறார். உடனே இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனங்களை நான் நடத்துறதற்கு நான் ஒரு சிறு பிள்ளைன்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். கவனிக்கிறீங்களா? சிறு பிள்ளை, நான் போக்குவரத்து அறியாத ஒரு மனுஷன். இந்த ஜனங்களை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இதை நடத்துறதற்கு ஞானம் தாங்கன்னு கேட்கிறான் கையை உயர்த்தி. அல்லேலூயா. ஆலயம் கட்டப்படலை. ஆனா இவன் கேட்டது, இந்த ஜனங்களை சிதறி போகாம ஒரு சபை மாதிரி நடத்த எனக்கு ஞானம் தாங்க. இந்த ஞானம் தாங்கன்னு கேட்டது. அது சொல்றவர் யாரு சொல்லுங்க, கவனிங்க. சாலமோனே, உனக்கு நான் தரிசனத்தில் வெளிப்படுற, நீ விரும்புறதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றார். உடனே இவன் என்ன சொல்றான்னா, நான் சிறு பிள்ளை, நான் இவங்களெல்லாம் நான் நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. இதை கேட்ட உடனே ஆண்டவர் இருதயம் அப்படியே மகிழ்ச்சி அடைந்தது. அல்லேலூயா. நீ ஞானம் தானே கேட்ட, நீ கேட்டது என் இருதயத்தை அப்படியே கவர்ந்து கொண்டதுப்பா. நீ ஞானத்தையும் உனக்கு தாரேன், நீ கேட்காத செல்வத்தையும் உனக்கு தாரேன், நீ கேட்காத தீர்க்காயுசையும் தாரேன். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்படி விருப்பத்தை அப்படி நிறைய வச்சிட்டாரு. இந்த சாலமோனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. தாவீதினுடைய முந்தைய பிள்ளைகள் எல்லாம் சாலமோனுக்கு அடங்கியிருந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்படி ஒரு ஆட்சி செய்ததுக்கு காரணம் கர்த்தர் கொடுத்த ஞானம். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை கவர்ந்து கொண்ட காரியம் என்ன கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய இயேசு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறார். நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்களை பெட்டகத்தை கையில் வச்சிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அந்த ஒரு நாள் சிரபெனிக்கா ஸ்திரியை பார்த்து கேட்டார், நீ விரும்புறது உனக்காக கிடவுது. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் கிடக்கணும், நீ சுகமாக விரும்புகிறாயா?
பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் உங்களிலே நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். வாசிங்க எல்லாரும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின். அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவனே, ஏனெனில் அப்படி ஆரம்பிச்சு பவுல் பிலிப்பியர் சபைக்கு சொல்றார். ஏனெனே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். அவருடைய விருப்பத்தையும் செயல்களையும் உங்களை கை தட்டுங்களேன். உங்க விருப்பம் இல்ல, கர்த்தருடைய விருப்பத்தையும் செயல்களையும் உங்களிலே உண்டாக்குறார். ஆண்டவரை கவனிக்கிறீங்களா? சகல ஆசீர்வாதத்தை கையில் வச்சுட்டு அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு என்னன்னாலும் கொடுத்துருவார். ஆனா அவனுக்கு ஆண்டவரை இழுத்து வந்த ஒரு காரியம், ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்துறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் ஒரு சிறு பிள்ளைன்னு சொல்றான். நான் ராஜாவாயிட்டேன்னு சொல்லல. எங்க அப்பா என்னை ராஜா பதவியில், நான் தானே ராஜா. நான் பார்வோனின் குமாரத்தியை கட்டி இருக்கிறேன், நான் தானே ராஜா. பெருமை இல்லை, பெருமை இல்லை. அசந்துட்டாரு. பார்வோனின் குமாரத்தியை கட்டினது ஆண்டவருக்கு ஒரு விதத்தில் துக்கம் இருந்தாலும், ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகும் போது நான் சிறு பிள்ளை. 2வது எனக்கு ஒன்றும் தெரியாது. கவனிக்கிறீங்களா? 3வது 1000 ஸ்தோத்திர பலி. 1000 என்றால் பரிபூரணம். ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துது. கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 1000 என்பது பரிபூர்ணமான பலி. உங்களுக்குள்ள இருக்கிற 1000 பலி இருக்குது. முதல் சொல்றேன், ஆவி ஆத்மா சரீரத்தை டெடிகேட் பண்றது, பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறது. டக்குன்னு கொடுத்துருவாரு. விருப்பத்தை அப்படி கொடுத்துட்டார். கேட்காத செல்வத்தை கொடுத்துட்டார். தீர்க்காயுசை கொடுத்துட்டார். எதிரியெல்லாம் அடக்கி போட்டார். கை தட்டுங்க. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற 10 காரியத்தை நான் சொல்றேன், அதை நீங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட், தேவ மகனே மகளே ஆவியானவரின் கூட பேசினார். தாழ்மைப்படுவதை விரும்புங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். நீங்க தாழ்மைப்படுகிறத மட்டும் விரும்பிட்டீங்கன்னா நீங்க தாழ்ந்து இருக்கிறதுல உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். 2வது, ஜெபிக்கிறத விரும்புங்க, அப்படி ஆவியை ஊத்திடுவார். 3வது, பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்புங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஞானத்தை விரும்புங்க. ஆத்துமா பாரம், எனக்கு ஆத்துமா தாங்கன்னு விரும்புங்க. அல்லேலூயா. ஆமா. சாட்சியாய் வாழ்ற வாழ்க்கையை விரும்புங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதை விரும்புங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறத விரும்புங்க. தடையில்லாம ஆராதனை வருகிறத விரும்புங்க. அல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும், நின்றாலும் நடந்தாலும் ஊழியம் செய்யணும்னு விரும்புங்க. ஸ்தோத்திரம். 3, வேறு விரும்பினது அப்படியே கொடுத்திருக்கிறார். இயேசு சாலமோனை கேட்டது போல இன்னும் ஒரு ராஜா கேட்டார். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அகாஸ்வேரு ராஜா 120 நாட்டுக்கு ராஜாவாய் இருக்கிறவர் ராணியாகிய எஸ்தரை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு தருவேன். வாசிமா. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? கவனிங்க கவனிங்க. நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? இப்போ கிபியோனில கர்த்தர் கேட்டது போல இங்க ஒரு ராஜா கேட்கிறார். இந்த ராஜா 120, அதாவது இந்து தேசம் தொடங்கி எகிப்து தேசம் வரைக்கும் ஆண்ட முழு ராஜா. இவர் இயேசுவுக்கு அடையாளம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நதி தொடங்கி ஒரு நதி வரை எல்லை புள்ள ஆண்ட அகாஸ்வேரு ராஜா. ஆனா ராஜாத்தியாகிய எஸ்தரை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ராஜாவாகிய இயேசு ராஜா உங்களை பார்த்து கேட்கிறார். பூமி அனைத்துக்கும் ராஜா அவர்தான். அல்லேலூயா. வானமும் பூமியும் உண்டாக்கின ஒரு ராஜா. அம்மா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த ராஜா முன்னால நின்று கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீட்டுங்க. இயேசு உங்களை பார்த்து கேட்கிற, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன். ஆனா இவ கேட்டது என்ன தெரியுமா? அப்போ ஒரு மனுஷன், ஆமான்னு ஒரு மனுஷன்
யூதரை அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். யூத மார்க்கத்தெல்லாம் நான் அழிச்சு போடுவேன். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியம் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியினால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000. கவனிங்க, யூதர் அழிக்கணும், யூத ஜனங்கள் எல்லாம் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு ஆமான்னு ஒருத்தன் இருக்கணும். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிஞ்சது. கவனிக்கிறீங்களா? மொர்தெகாய் தான் அரண்மனையில் இருக்க. மொர்தெகாய்க்கு என்னன்னா, ஆமான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். கவனிங்க, இந்த மொர்தெகாய் ஆமானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை, வணங்கலை, தலை வணங்கலை. இதை ஆமான் மனசில் வச்சிடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை தவிர வேற யாரையும் நீ வணங்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது. நமக்கு எப்பொழுதும் இயேசு தான். ஆமாம், அல்லேலூயா. யார் காலையும் விழையும் கூடாது, அடிக்கடி இயேசுவின் காலில் விழணும். நீங்கள் இவன் மொர்தெகாய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். இவன் பாருங்க, இவன் ஒரு யூதன். இந்த மொர்தெகாய் யூதன் ஆகையினால யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கணும். ஆமான் வந்து பிசாசு. சொல்லுங்க, இப்போ இவன் என்ன சொல்றான்? இது தெரிஞ்ச உடனே எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு இது, நீ ராஜாத்தியா இருக்கிற, இப்படி ராஜ்யம் என்ன கிடைச்சது பாரு. இப்போ ஆமான் அரண்மனைக்குள்ள இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்க திட்டம் போடுறான். ஆமாம், இஸ்ரவேல் அத்தனையும் அழிக்க திட்டம் போடுறான். உனக்கு தெரியுமா? இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற வழியா வரும். நீயும் கவனிங்க, உன் தகப்பன் வீடும் உன் ஜனமும் அழிஞ்சு போவீங்க மௌனமா இருந்தா. 14வது வசனம் 4:14. நீ இந்த காரியத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காரியத்துக்கு மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஒரு செய்தியை சொல்றார். நான் சொல்றேன், பிசாசு கர்த்தருடைய பிள்ளையை கீழே தள்ளலாம், கர்த்தருடைய பிள்ளையினுடைய விளக்க அணைக்கலாம், பயங்கரமா கிரியை செய்யலாம். உலக ஜனங்கள் அவங்க. ஆனால் அதை விட்டு நீ வந்ததுனால சத்துருவம் மேல சுத்தி சுத்தி வாரான், சுத்தி வாரான். கவுனிங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? உபவாசித்து சோமண்ணா. இந்த செய்தி கேட்டவுடனே இதற்கு தானே உனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருக்கும். ஆமாம், நமக்கு ராஜ மேன்மை கிடைச்சதுன்னா சத்துருவை அழிக்க, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் சத்துருவை அழிக்க, நம்ம மேலே இருக்கிற ரட்சிப்பு சத்துருவாகிய சாத்தானை அழிக்க, லூசியப்பரினுடைய வேடங்களை பிடுங்க, அவனுடைய தலையை நொறுக்க. உடனே இவன் நானும் என் தாதிமாரும் செத்தா சாகுறன்னு முழங்கால் போட்டா பாருங்க. ஆமான் யூதனுக்கு பண்ணின அந்த தூக்கு மேடை அவனே அழிஞ்சு போனான். படிக்கிறீங்களா? 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, 9வது வசனம் வாசிங்க. ஆமான் அழிக்கப்பட்டான். வாசிங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்பணோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் இருந்தது, ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி, அதிலே பாருங்க, இவன் யாருங்க? ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறவன், ராஜாவினுடைய உணவை பரிசோதித்து கொடுக்கிறவன், அப்படிப்பட்டவன். இவன் நினைச்சான் ராஜா ஏற கழுதை எனக்கு, ராஜவஸ்திரம் எனக்கு, ராஜ குதிரை எனக்கு நினைச்சான். இல்ல, சத்துருவின் வேடம் ஒரு நாள் கிழிக்கப்படும், அவன் பொய் அம்பலமாகும், அவன் செய்த பாவங்களை கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். எதிரியை அழித்தார் பாருங்க. அவன் அழகாய் அவனுடைய மனைவி சேராவா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு தூக்குமேட பண்றாங்க. அவனே அதுல உணர்ந்து சாவான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? இது எஸ்தர் கேட்ட விண்ணப்பம், எனக்கு சத்துருவை அழியும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் சுண்டு விரல்ல பிசாசை துரத்துறேன்னார். என்ன சொன்னாரு? நான் சுண்டு விரல்ல பிசாசை துரத்துறேன். என் பிள்ளைகள் எதிர்த்து நின்றாலே பிசாசு ஓடினார். லூக்கா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா. ஆமா, ஆண்டவரை பாருங்க, விரல்ல, சுண்டு விரல்ல, இந்த குட்டி, அதாவது குட்டி விரல்ல அவர் பிசாசை துரத்துறார். ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதாவது யாக்கோபு 4:6 எதிர்த்து நெல்லுங்க ஓடி போவான்.
பிசாசு எதுங்க, பாவத்தை எதுங்க, பொல்லாத காரியத்தை எதிர்க்கிறேன்னு ஒரு வாயில சொல்லுங்க நீங்க. ஆமா, ஹல்லேலூயா. அவன் குடிக்கிறான், அதுக்கு விரோதமா நான் வாரேன். என் பிள்ளை கீழ்ப்படியில, அவளுக்கு விரோதமா வாரேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்முடைய ஆண்டவர் பிசாசுடைய தலையை நசுக்கினார். எல்லாம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் எல்லாம் பிசாசை அழிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணணும். பிசாசுடைய கிரியை வரக்கூடாது, அழிக்கப்படணும். எல்லாம் தலையில கை வச்சு பிசாசு அழிக்கணும். இதுதான் எஸ்தர் கேட்டா. ராஜா கேட்கிறார், ஆகாஸ்வரி ராஜா, எஸ்தர் ராஜாத்தியே, நீ விரும்புகிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன். ஆமா, அவ சொல்ற, எனக்கு ராஜ்யத்தில் பாதி வேண்டாம், அந்த ஆமான் அழிக்கப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பேன் இருக்கிறானே, யூத ஜனங்களை இல்லாமல் அழிப்பேன் அஞ்சகர் கையில் அழி கொடுத்திருக்கிறானே. ஆமா, ஆகையினால அவன் அழிக்கப்படணும். அவனுடைய தந்திரம் செல்லாமல் போகணும். அவன் குழிய தோன்றான், அந்த குழியில அவன் விழணும். அவன் தூக்கு மேடை பண்ணணும், அந்த தூக்கு மேடையில் அவன் தூக்கப்படணும். அவன் வீடு எரிக்களமாக்கப்படணும். ஆமா, கவனிங்க, என்ன வெற்றி நீங்க கேளுங்க. சாத்தானை அழிங்க ஆண்டவரே. அவனுடைய செய்கை நாங்க எல்லாம் வாயிட்டு சொல்லுங்க. சாத்தானை அழிங்க ஆண்டவரே, நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். நான் ராத்திரி சொன்னேன், ஏசப்பா நீங்க சுண்டு விரல்ல பிசாசை துரத்துற ராஜா, ஆனா அந்த அபிஷேகம் பெற்ற நாங்க இந்த மாதமெல்லாம் சாத்தானை நாங்க எதுக்குனப்பா. சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. கைகளை தட்டுங்க. ஒரு பவர் இறங்குறது, ஒரு வல்லமை இறங்குறது, இயேசுவின் நாமம் இறங்குறது. இயேசு கேட்கிறார், என் மகளே, என் மகனே, ஓ ராஜேந்திர, நீ எது கேட்கிற? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன். எஸ்தர் ராஜாத்தி ராஜ்யத்தில் பாதி கேட்கல. ஆமான் அழிக்கப்படணும். ஆமான் இருக்கக்கூடாது. அவன் எங்களை அழிக்கும் நினைக்கிறான், எங்களை இல்லாம ஆக்கும் நினைக்கிறான். அவன் அழிக்கப்படணும். கடைசியில அவனே அழிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை பிசாசு, அதாவது பிசாசுடைய கிரிகளை இயேசு அழித்து போட்டார். அவனுடைய தலையை நசுக்கி போட்டார், அவனுடைய எலும்பை உடைச்சி போட்டார். ஆமாம், அவன் தலையை நசுக்கப்பட்டார். ஆனால் நீங்கள் அவன் வாழை மட்டும் நசுக்கணும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தர போகிறார். எல்லாம் கையை உயர்த்தி, இந்த மாதம் ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் தர போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்கிற மாதத்தை தரப்போகிறார். வெற்றியின் மாதத்தை தரப்போகிறார். விடுதலையின் மாதத்தை தந்திருக்கிறார். நான் சொல்ல சொல்ல ஆமேன் என்று கைத்தட்டுங்க. இந்த மாதம் உனக்கு என் மகனே சாத்தானை மேற்கொள்ளுகிற மாதம், இச்சைகளை மேற்கொள்ளுகிற மாதம், பாவத்தை மேற்கொள்ளுகிற மாதம், இஸ்ரவேல் ஜனங்கள் பெறுகிற மாதம், சத்துரு அழிக்கப்படுகிற மாதம், அவன் தூக்கு போடுற மாதம். ஆமா, நீ பெறுகிற மாதம், உன் பிள்ளைகள் பெறுகிற மாதம். எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும்.
நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.